அதாவது செலிபிரிட்டியா இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பேரும் புகழும் இருக்கோ அந்த அளவுக்கு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரத்துல பார்ட்டிக்கு போவாங்க, பப்புக்கு போவாங்க. அதை முடிச்சுட்டு வர்றப்ப எங்கேயாவது ஒரு பக்கம் காரை தாறுமாறா ஓட்டி இடிக்க வேண்டியது, இல்ல அங்க இருக்கவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டியது அப்படின்னு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் சென்னையில. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அருண்விஜய் அப்படிதான் வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் பாண்டி பசார் பகுதியில் ஒரு விபத்தை ஏற்படுத்தினாரு. அதனால நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்டு ஃபுல்லா இருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாஷிகா ஆனந்த் அவங்க காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஈசிஆர்ல ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தினாங்க. அதுல வந்து அவங்க கூடவே வந்த ஒரு பெண்மணியும் இறந்து போனாங்க. அவங்களுக்கும் பயங்கரமா முதுகு தண்டுவடத்துல இன்ஜூர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம நடிகை நிவேதா பெத்துராஜ் அவங்க ரீசெண்டா ஒரு டிராபிக் போலீஸ் கூட தகராறு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் போல பிரபல யூடியூபரா இருக்கக்கூடிய அந்த இர்ஃபான் அவர் வந்து நடுராத்திரி ஒரு சொகுசுக்காரை ஓட்டிட்டு போய் பிளாட்ஃபார்ம் மேல தூங்குனவங்க எல்லாம் இடிச்சு ஒரு விபத்தை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைக் ரேசர் டிடி வாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தினாரு. இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவங்களோட சர்ச்சைகள்லாம். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னாக்க நம்ம மலையாள நடிகர் விநாயக் அவர் தான் ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு வில்லன் ஆக்ட் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஏர்போர்ட்ல இந்த சிஆர்பிஎஃப் போலீஸோட பயங்கர வாக்குவாதத்துல இருந்தாரு. குடிச்சிட்டு தகராறு பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சு அவர் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான சர்ச்சைகள் தொடரும். அந்த மாதிரி ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு நம்ம மனோனுடைய மகன் 2 பேரும். அதுல வந்து பெரிய பையன் வந்து இப்ப ஒரு படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்கான். அந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட 2 பசங்க நேற்று முன்தான் என்ன பண்ணிருக்காங்க, மனோட 2 பசங்க அவங்க கூட ஒரு 2 பேர் எல்லாம் சேர்ந்து வலசரவாக்கம் பகுதியில் இருக்க ஒரு உணவகத்துக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு லேட் நைட்டு. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அங்க இருந்த ஒரு 16 வயசு பையன் ஒரு பையன், அப்புறம் இன்னொருத்த அதே வயசுல இருக்க இன்னொரு சின்ன பையன், அந்த 2 பேர் கூட இவங்க 4 பேருக்கு ஒரு தகராறு வந்திருக்கு. தகராறு முத்தி போய் அவங்களோட கெட்ட வார்த்தைகளை பேசி அவனை அடிச்சு தாக்கியிருக்காங்க 2 பசங்களும். அதனால அந்த 2 சின்ன பசங்களுக்கும் பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இது குறித்து வந்து இந்த காயமடைந்த 2 சிறுவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல வந்து நேரா மனோ வீட்டுக்கு போய் அந்த 2 மனோனுடைய மகன்கள் இருவரிடம் விசாரணை பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் விக்னேஷ் தர்மா அவங்க 2 பேர்ட்டு விசாரிச்சிருக்காங்க. இதனை அடுத்து வந்து அவங்க வந்து ஃபுல்லா குடிபோதையில இருந்து கலட்டா பண்ணது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே வந்து கொலை மிரட்டல், சிறுவர்களை தாக்குதல், பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்தல், இப்படி பல்வேறு பிரிவுகளில் அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு நேற்று போய் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மனோனுடைய மகன் 2 பேருமே அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் காணும். இந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு காலம்புற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் அண்ட் தர்மா 2 பேரையும். ஸோ பாடகர் மனோனுடைய மகன்கள் இருவரையும் தேடி வருகின்றனர். அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இன்னைக்குள்ள எப்படியா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க கிட்ட காரை கொடுக்கறது, அவங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது பிலிம் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் மூலியமாவது அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ பசங்களுக்குள்ள இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆனால் அது அந்த ஃப்ரீடமே வந்து தப்பா பயன்படுத்துறப்ப அவங்கள்ட்ட இந்த ஃப்ரீடத்தை உடனே பிடுங்கிடணும் சம்பந்தப்பட்ட பெற்றோர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்க பசங்க தான் பிறக்கிறப்பே அவங்க வந்து பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறதுனால கஷ்டமே தெரியறது இல்லை. ஸோ அப்பா அம்மா தான் பெரிய நடிகராக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சிருக்கு இன்னைக்கு சென்னையில. நன்றி.